மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அது கொடுக்கக்கூடிய அந்த அதிகார பலம்ங்கிறது கட்சிகளுக்கு உள்ள பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஈக்குவலண்டா இருந்தவங்க விலகுறாங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக அதுதான் வரும். அவ்வளவு சாமானியமாக நீங்கள் 50 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக அந்த மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு கட்சியினுடைய ஒரு கிளை கழகத்திலேருந்து அத்தனை முடிவை நான் தான் டிசைட் பண்ணுவேங்கிற இடத்துல இருந்தவங்க விட்டுட்டு அவ்வளவு சாமானியமாக இறங்க மாட்டாங்க. நீங்க இளைஞர்கள்னு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உங்களுடைய பொதுச் செயலாளர் 88 வயது, உங்க பொருளாளர் 84 வயது, பட் மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே 70 வயசுலேயே ரிட்டையர் ஆயிடணும் அப்படின்னா அது வேற விதமான சிக்கல்களை கொண்டு வரும். 2-3 விஷயம் முக்கியமாக பேசுனாங்க. கட்சி இப்போ இந்த மறுசீரமைப்பில் மூத்த லீடர்ஸ், மூத்த தலைவர்கள் இருக்காங்களே, சீனியர்ஸ் வந்து மாவட்ட செயலாளர்கள் இப்போ அவங்களோட தொகுதியை பிரித்து கொடுக்குறதுலையோ அவருக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் அவங்க கூட சேர்த்து வர்றது, இல்லை சீனியர்ஸ் சிலரை வெளியேற்றுறது அப்படின்னும் போது அவங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கும்? இது காலமாக கிட்டத்தட்ட பவள விழா கண்ட கட்சி அப்படின்னு சொல்கிறோம்னா இது வரைக்குமாக என்னென்னா அவங்க கண்ட்ரோலில் தான் அந்த மாவட்டமே இருக்கும், அந்த மாவட்ட செயலாளர். இப்போ இன்னைக்கு அவர் வந்து அவரோட இன்னொருத்தரை கொண்டு வரும்போது இளையவர்களுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு எந்த வகையில் இருக்க போகிறது? இல்லை, அடிப்படையில் இன்றைக்கு தொடங்கி இருப்பது ஒரு பெரிய பேண்டோரா பாக்ஸாக ஓப்பன் பண்ணியிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள்னு தான் நம்ம பார்க்கணும். இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு அவங்களுக்கு ஒரு டைம் தேவைப்பட்டிருக்கு. ஒரு 100-110 நாட்களுக்கு பிறகு இந்த டெசிஷன் எடுத்தாங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஹார்ட் டெசிஷன் தான். இதற்கு அடுத்து நீங்கள் அமல்படுத்துவதை நோக்கி போகிறீங்க. நீங்கள் அதுக்கு ஒரு திட்டங்களை வடிவமைச்சு கொண்டு போகிறீங்க, இல்லை உள்ளுக்குள்ளே போஸ்டிங்ஸை நோக்கி நகர்த்துறீங்கன்னா இதற்கான ரெபலாக யார் யார் மாறப்போகிறார்கள்? பொட்டன்ஷியல் ரெபல்ஸ் நமக்கு ஏஜை வச்சு மட்டும் தெரிஞ்சிருச்சு. பட் நீங்கள் ஒன்றியங்களில் பிரிக்கிறீங்க, அதற்கு கீழே கிளைக்கழகங்கள் வரைக்குமான அந்த எண்மாச வாக்காளர் எண்ணிக்கை பேஸை மாற்றுறீங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே அதை வந்து நீங்கள் இருக்கக்கூடிய கட்டமைப்பு முழுமையாக மாற்றி அமைக்கிறீங்க. அப்போ உருவாக போகக்கூடிய ரிபல்ஸ் யார்? இந்த ரிபல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று அவங்க அமைதியாக இருக்கணும், அல்லது எதிர்த்தரப்புக்கு போகாமல் இருப்பதற்கான வேலைகளை நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ண வேண்டியிருக்கு. நமக்கு பலமாக இல்லைனாலும் பரவாயில்ல, எதிர்த்தரப்புக்கு போய் அல்லது ஆளுந்தரப்புக்கு பலமாக அவர்கள் மாறுவதற்கான சூழலை நீங்கள் உருவாக்கி தந்துவிடக்கூடாது. அப்படிங்கிற அடுத்த கட்டங்களில் தான் ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு ஹார்டஸ்ட் டெசிஷன் தான். இதற்கு பிறகு அது ஒரு கேஸ்கேடாக அடுத்தடுத்து நகரப்போகுது அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்கள் இன்றைக்கு அவர் பேசியதிலேயே இளைஞர்களை அரவணைச்சு வழி நடத்தணுங்கிறது இது வரைக்கும் அந்த ரோபஸ்டாக நாங்கள் மட்டும்தான் இருந்த மூத்த தலைவர்களுக்கான செய்தி. இந்த செய்திகள் அப்படிங்கிறது இவர் இந்த ஹோல்டை ரொம்ப லேட்டாக எடுக்கிறார். நீங்கள் ஆட்சி நிர்வாகத்தில் இருந்த காலகட்டத்திலேயே பல நேரங்களில் நீங்கள் பவரில் இருக்கும்போது சொல்லியிருந்தால் அவங்க அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. பவர் இல்லாத நேரத்தில் அவங்களுடைய கட்சியோட தலைவர் அவர் தான், கட்சியோட தலைவர் அவர் தான். இமீடியட்டாக அவர் சொல்லக்கூடியதை அப்படியே எடுத்துக்கக்கூடிய இடத்துக்கு அவருக்கு ஈக்குவலண்ட்டாக சீனியர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இந்த ரிவர்ஸ்ல யோசிச்சிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு எடுப்போமே, ராணிப்பேட்டையில் காந்தி அவர்களுடைய பையனுக்கு தான் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர். அவருக்கு கடைசி நேரத்தில் அவர் தான் திரும்ப நிற்கிறார். அதை திரும்ப அவர் அறிவிக்கிற வரைக்கும் நடந்து வந்த போராட்டம் இருக்குல்ல, சொந்த கட்சியிலேருந்து யாருமே போய் நீங்கள் கூட அங்கே கையெழுத்து போட்டுறக்கூடாது, அவருக்கான நாமினேஷன் ஃபார்ம்ஸுங்கிற வரைக்கும் அவ்வளவு வேலை பார்த்தாரு. அறிவித்தது தலைவர். அதுதான் என்னோட கேள்வியாவே நான் வைக்கிறேன். இந்த மாதிரியான மூத்த தலைவர்கள் இளைய தலைவர் இப்போ திரு ஸ்டாலின் சொல்றாரு, வர்ற இளைய முகங்களுக்கு வழிவிடணும், அரவணைச்சு கொண்டு போகணுன்றாங்களா? அந்த அரவணைப்பு களத்தில் சாத்தியமா, எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்குன்ற அந்த அரவணைப்பு குறிப்பாக அவங்களுடைய அதிகாரத்தை இப்போ இழக்கிறாங்க. இப்போ ரியாக்டிவாக அவங்க வர்றதுக்கான ஸ்பேஸ் இப்போ 6 தொகுதிக்கு பார்த்து கொண்டு இருந்தவர்கிட்ட இனிமேல் 2 தொகுதி தான் என்று நீங்கள் மாற்றும் பொழுது இதில் முதல்ல அவர் கண்டினியூ பண்ண போகிறாரா என்கிற கேள்வி இருக்குது. திமுகவுக்கான சிக்கலே இப்போ இதை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு சென்ட்ரிக்காக ஃபிட் ஃபார் ஆல்ங்கிற ஒரு காமன் இதுக்கு அவங்க போயிட முடியாது. இண்டிவிஜுவலைஸாக இப்போ அவங்க ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் வெறுமனே தலைமை கழகம் அப்படிங்கிற இடங்கிறது சார் குறிப்பிட்டதை போல் அது நாம்கி ஆவாஸ் தான். அப்போ மற்ற தேசிய கட்சிகள் இருக்கிற மாதிரி ஒரு 20 மாநில பொதுச் செயலாளர்கள், 22 துணைத் தலைவர்கள் இதெல்லாம் போட்டு நீங்கள் அதுக்கு ஒரு மார்க்தர்ஷ் மண்டல் மாதிரி பிஜேபி ஃபார்முலாக்கே போயிடலாம். அவங்க ஆலோசனை சொல்லுகிறார்கள், இல்லை இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய குழுக்கள் அப்படின்னு எம்பவர் பண்ணுற இடத்துக்கு நகர்த்தினாலும் அவர்களுக்கு அங்கே அந்த ரியல் பவர் அவங்ககிட்ட இருக்கு. ஏன்னா மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அது கொடுக்கக்கூடிய அந்த அதிகார பலம்ங்கிறது கட்சிகளுக்கு உள்ள பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்தவங்க விலகுறாங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக அதுதான் வரும். அரவணைப்பு ஆரம்ப கட்டத்தில் இருப்பதை போல இருக்கலாம், பட் அது ரியல் டேர்மில் வருதா என்பதை கவனிக்க வேண்டியதும் கண்காணிக்க வேண்டியதும். சிக்கல் வந்தால் நீங்கள் அவ்வளவு சீனியர்ஸை நீங்கள் புதிதாக போடுகிற நிர்வாகிகளுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னா நீங்கள் அப்போ என்ன பண்ண போகிறீங்க?
ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ நீங்கள் இவ்வளோ ஓப்பனஸாக இன்றைக்கி பேசுகிறீங்க இல்லையா, இந்த ஓப்பன்னஸ் உங்களுக்கு ஆட்சியில் நீங்கள் இருந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒன்றுனா உங்களை அப்ரோச் பண்ண முடியலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ அந்த பபுளை உடச்சி இப்போ கட்சி சார்ந்த ஒரு தலைவர், அந்த குற்றச்சாட்டு அவங்க காது வரைக்கும் போச்சானே தெரியலையே. அந்த குற்றச்சாட்டு அவர் காது வரைக்கும் போகாததான் அவர் இன்னைக்கு உணர்ந்து பதிவு பண்றாரு. அதில் பல அட்வைசஸ் பார்த்தா கட்சியில் மூத்த தலைவர்களை நோக்கி தான் போயிருக்கு. இப்போ அந்த ஓப்பன்னஸ் உங்களுக்கு இன்னையோட இருக்க போதா, இதற்கு பிறகு கட்சி தலைவராக உங்களுடைய அவைலபிலிட்டி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுற இடத்துக்கு அல்லது உங்கள் காதுகளுக்கு வருவதற்கான அந்த சேனல் அவரை ரீச் பண்ணுவதற்கு ஒரு கடைமட்ட தொண்டமான கனெக்டிவிட்டி இருக்குல்ல, நீங்கள் இதை மொத்தத்தையும் நீங்கள் மொத்தமாக ரீபூட் பண்ணி ரெஃப்ரெஷ்ஷாக அதை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கா என்கிற கேள்வி அவருக்கு இருக்கு. அது சவாலாகவும் இருக்கும். அவ்வளவு சாமானியமாக நீங்கள் 50 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக அந்த மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு கட்சியினுடைய ஒரு கிளை கழகத்திலேருந்து அத்தனை முடிவை நான் தான் டிசைட் பண்ணுவேங்கிற இடத்துல இருந்தவங்க விட்டுட்டு அவ்வளவு சாமானியமாக இறங்க மாட்டாங்க. அது மிகப்பெரிய சவாலாகத்தான் மாறப்போகிறது. எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க? நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு ரெபலாக வெளியில் வந்தும் அதை ரியாக்ட் பண்ணிட மாட்டாங்க. இன்டர்னலாக உள்ள வச்சே எப்படி அதை காலி பண்ண முடியும்? தலைவருடைய ஒரு மூவுக்கு கவுண்டர் நரேட்டிவ் அதை நியூட்ரலைஸ் பண்ணுவதற்கு மாவட்ட பாலிடிக்ஸ்குள்ள அவங்களால அதை செஞ்சிட முடியும்னா அதை எப்படி எதிர்கொள்ள? அவர் எஃபிஷியன்ட்டா இல்லன்றதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா? ஏதர் எஃபிஷியன்ட்டா இல்லங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு இல்ல, அவங்களுக்கான ஒத்துழைப்பு பல வகைகளில் நீங்க ஒத்துழைப்பு கொடுக்காம அவர் இன்எஃபிஷியன்ட் அப்படின்னு அவங்க கன்வே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பல வகைகளில் நீங்க அவங்கள எதர் பப்ளிக்கினுடைய பெர்செப்ஷன்ல அவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவது யார் மூலமாகவோ அது பல வகைகள்ல இருக்குல்ல. இப்ப ஒரு உதாரணத்துக்கு இந்த சவால் புதிதா உள்ள போற இளைஞர்களுக்கு தான், புதிதாக உள்ள போற இளைஞர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்களான்னு அதை கவுண்டர் பேலன்ஸ் செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணுவதற்கு என்ன அமைப்பு முறையை ஸ்டாலின் உருவாக்க போகிறார்? நீங்க ஒரு போஸ்டிங் கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுல ஸ்டேஜ் பை ஸ்டேஜா மொத்தமா முடிஞ்சு 3 ஆண்டுகள் கழித்து அது பெர்ஃபார்மேட்டிவா எனக்கு எலக்டோரலா தெரியும். ஆனா இந்த 3 ஆண்டுகள் வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டுமா, இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா கட்சியினுடைய டே டு டே அஃபேர்ஸ்குள்ள போகும்போது அங்கேயே உங்களுக்கு வருது ஹிக்கப்ஸ் வருதுன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது அதை சரி செய்வதற்கான டீமோ அல்ல ஒரு சிஸ்டமோ நீங்க ஆப்டிமைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் கொண்டு போகிறதுக்குள்ள பல ஃபேக்டர்ஸ் ப்ளே ஆக போகுது. இப்போ நீங்கள் சமூக நீதி பேசுகிறீங்க அப்படின்னா இதில் என்ன மாதிரியான ப்ரொப்போசிஷனில் நீங்கள் புதிய பொறுப்புகளில் அந்த 110 மாவட்ட செயலாளர்களில் நீங்கள் என்ன மாதிரியான ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போகிறீங்க? அதுலேயே என்ன வரும்? நீங்கள் இழந்திருக்கக்கூடிய வாக்குகளாக இந்த தேர்தலில் உங்களுக்கு இதுக்கு முன்பாக போட்ட வாக்கு வங்கி இழந்திருந்தா அவங்கள மீட்டு உருவாக்கம் செய்வதை போல போதா, இல்லை கவுண்டர் கன்சால்டேஷனுக்கு போகிறீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு பெருவாரியாக திமுக விட்டு இந்த முறை கடந்த தேர்தல்களில் விழுந்த 24, 21 இருந்த வாக்கு அப்படி இல்லை, அது எரோட் ஆயிடுச்சுன்னு ஒரு பார்வை வருதுன்னா அப்ப சரிவாக பட்டியல் சமூக மக்கள் இருக்கிற இடத்துல நீங்க கவுண்டர் கன்சல்டேஷனுக்கான ஒரு ஆளை போட்டுருவீங்களா, இல்ல இழந்த வாக்கு வங்கியை மீட்டெடுப்பதற்கு ஒருவருக்கு பொறுப்பை கொடுத்து ஒர்க் பண்ணுங்க? இது அப்ப உங்களுக்கு பூத் டு பூத் இவங்களுடைய விஷயங்களை மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. அதே போல நீங்க ஜெண்டர் ரெப்ரசன்டேஷன் கனிமொழி அவர்கள் 33% கட்சி அமைப்புகளுக்குள்ளும் வேணுங்கிறாங்க. நம்ம அங்கொருவரும் இங்கொருவரும் வரும்போதே இன்டர்னல் இஷ்யூஸ் எந்த அளவுக்கு வருது, எவ்வளவு ஒத்துழைப்பின்மை நம்மளால பார்க்க முடியும். உதாரணத்துக்கு 21 பூங்கோதை ஆலடி அருணாவும் சரி சுப்புலட்சுமி ஜெகதீசனும் சரி அவர்கள் எதிராளி அதாவது எதிர்த்து நின்ற கேண்டிடேட்டினுடைய பலத்தால அவங்க வெற்றி வாய்ப்பு இழந்தார்களா அல்லது இன்டர்னல் ரிஃப்ட்னாலேங்கிற கேள்வி இருக்கு. அதே விஷயம் நம்ம இப்ப கீதா ஜீவன் அவர்களுக்கும் நம்ம கொண்டு வரலாம். மாவட்ட ரீதியிலாக உள்ள இருந்த ஈக்குவேஷன்ஸ்னால அவங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு கிடைக்கல என்கிற அந்த பார்வையும் வைக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ஜெண்டர் ரெப்ரசன்டேஷன், அதே போல லீனியேஜ், நீங்க இப்போ காந்தி இருந்த இடத்துல அவருடைய மகனுக்கோ அல்லது அப்பா அவர்கள் இருந்த இடத்துல அவருடைய மகனுக்கோ இல்லை பொன்முடிக்கு பதிலாக அவருடைய மகனோ இப்படி கொடுப்பது என்பது அதனுடைய அந்த நோக்கத்தையே காலி பண்ணிடும். அப்போ நீங்க என்ன பண்றீங்க? இவ்வளவு நாள் டீசென்ட்ரலைசேஷன் மத்திய மாநில உறவுகளில் பேசுனீங்க, இப்போ கட்சிக்குள்ள அதிகார பரவலாக்களை உங்களால எந்த அளவுக்கு செய்ய முடியும்? அப்போ நீங்க இந்த டீசென்ட்ரலைசேஷன் என்பது தனி நபரா இல்லை அவருடைய குடும்பம் ஆதிக்கம் செலுத்துவது? இப்போ அப்பா மாவட்ட செயலாளர் இருக்கும்போது பையன் தான் அங்கே பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்காருன்னா பையனே மாவட்ட செயலாளராக்குவது நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றமாங்கிற கேள்வி வரும். இந்த ஈக்குவேஷன்ஸ் நான் அடுத்த சுற்றிலே தொடர்ந்து பேசலாம். திரு சிவபிரியன் அடுத்த நிகழ்ச்சிக்கு புறப்பட வேண்டியது இருக்கும். உங்களுடைய இறுதி கருத்து, இறுதி பார்வை. இதுல 2 முக்கியமான விஷயத்தை அவர் தொட்டிருக்காரு. இப்ப அதிருப்தியில இருக்கவங்க இல்ல அதிருப்தி அடைய போறவங்க எதிர்முகாமுக்கு போவாங்களா அப்படின்றது முக்கியமான கேள்வி. அடுத்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியா எப்படி ரீடைன் பண்ண போறாங்க, சோசியல் ஜஸ்டிஸா எப்படி அந்த நம்பர்ஸை இந்த மறுசீரமைப்புல மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்றதுல அவங்களுக்கு இருக்க சவால்கள், அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது நியாயமான கேள்விகள், ரொம்ப ஒரு பிராங்கான அப்சர்வேஷன். ஸோ முதல்ல நான் அந்த அடுத்த முகாமுக்கு போவாங்களா, ஆளுங்கட்சி முகாமுக்கு போவாங்களா திமுகவில் இருந்துன்னு கேட்டிங்கன்னா
எனக்கு தெரிஞ்சு இமீடியட்டாக அப்படி ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகளை நான் குறைவாக பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே பலர் அதிமுகவிலிருந்து போய் அங்கே வந்து அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கெல்லாம் பதவி கிடைச்சிடல. இன்னும் அதிமுகவிலிருந்து எக்ஸோடஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது திமுகவில் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸோடஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது வந்தாலும் கூட நாளைக்கு தாவேக்கா ஒரு 2029 இன்னொரு எலெக்ஷன் பெருசாக ஜெயிச்சு இல்லை 31 ஜெயிக்கும் பொழுது அப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இமீடியட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே வேற கட்சியிலேருந்து போனவங்களுக்கே அங்கே வாய்ப்புகள் இல்லை, அங்கே சிக்கல்கள் இருக்கிறது. இருப்பவர்களுக்கே என்ன பதவி கொடுப்பது அப்படின்னு தெரியலன்னும் போது அது ஒரு சிக்கல் இருக்குது. இன்னொன்று புன்னைவளவன் சொன்ன மாதிரி இந்த ரெப்ரசன்டேஷன் ஃபார் விமென் அண்ட் எஸ்பெஷலி பட்டியலின சமுதாயத்தினருக்கு எவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அந்த விஷயத்தையும் அவங்க பார்க்கணும். ரொம்ப ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோங்கிறத விட இளம் பெண்களுக்கு எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஏன்னா முதல் முறையாக வந்து மாணவர் அணியில் ஒரு பெண் இன்னைக்கு தலைவராக இருக்கிறாங்க. இது எல்லாமே நிறைய விஷயங்களை பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்கப்படுவது வந்து திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் வந்து அதை ரொம்ப வாசிபரஸாக கட்சிக்குள்ளேயே பேசுகிறாங்க. பேசிதான் மாணவர் அணியிலையும் முதல் முறையாக ஒரு பெண் வந்திருக்காங்க. அது போன்று பெண்களுக்கும் சம வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். இப்போ வந்து நீங்கள் எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் போய் பேசும்போது கட்சிக்குள்ளேயே கூட புனைவலவன் சொன்ன மாதிரி பூங்கோதை ஆலடி அருணா அவர்களுக்கும் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களுக்கும் கட்சிக்குள்ளே தான் பிரச்சனை வந்தது. ஆனால் இந்த 2 விமனுக்கு இல்லாமல் நிறைய ஆண்களுக்கும் அதே திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து கட்சிக்குள்ள ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து 2021 தேர்தலில் சவுத் தமிழ்நாட்டில் 18 இடங்கள்ல தான் திமுக தோத்துச்சு. அந்த 18ல் உட்கட்சி பூசல் இல்லைன்னா இன்னும் ஒரு 4-5 இடத்துல நிச்சயமா அவங்க ஜெயிச்சிருக்கலாம். ஸோ அந்த உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது வந்து கட்சியில் எப்போவுமே இருக்கக்கூடியது. இப்போ வந்து அது அதிகமாகும். அதற்கான முயற்சி அதை எப்படியெல்லாம் டிஃப்யூஸ் பண்ணணும் சுச்சுவேஷன் வந்தா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபயர் ஃபைட்டிங் மோட்லையும் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னங்கிறதையும் பார்க்கணும். நிச்சயமாக பட்டியலின சமுதாயத்தினருக்கு இவங்க 4 கேபினெட் கொடுத்தாங்கல்ல, அது கடந்த காலங்களில் அது பெரிய விஷயமாக பேசப்பட்டது. அதே போன்று நிறைய பட்டியலின சமுதாயத்தினருக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவிகள் கொடுத்து தாவேக்காவில் எப்படி 8 பேர் அமைச்சராக்கியிருக்காங்களோ அந்த மாதிரி நீங்களும் நாங்களும் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த கட்டாயம் நிச்சயமா இருக்கிறது. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார் இது வந்து ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்டையும் ஒரு ஆர்கனைசேஷன் ஓவர்ஹாலையும் கொண்டு வராங்க. இது வரவேற்க தகுந்த விஷயம். பட் இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுல என்னென்ன சிக்கல்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் தலைமை உணர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ஃப்ராங்கான ஒரு அனாலிசிஸாக இருக்குது. ஒரு பத்திரிகையாளரோ இல்லை மற்றவங்களோ ஒரு அவுட் சைடர் எப்படி ஒரு அனாலிசிஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் அனாலிசிஸ் இருக்குது. கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கு நிறைய மெசேஜஸ் இருக்குது. ஸோ இதில் ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். நந்தகுமார் சார் சொன்ன ஒரு விஷயத்தை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த ஏஜ் கேப்பு, இந்த டென்யூர் லிமிட் எல்லாமே ஏன் மாவட்ட அளவில் மட்டும் வந்து முடியுது? உங்களுக்கு எப்பவுமே வந்து தலைவர் அப்படிங்கிறவர் இப்போ பிஜேபியில் கூட 75 வருடம் கேப் கொண்டு வந்தாங்க. ஆனால் திரு மோடி அவர்களுக்கு அந்த விலக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா கேரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னும் போது அந்த கட்சியை ஒன்றாக வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு விலக்கு கொடுப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கிற பதவிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க இளைஞர்கள்னு பேசி கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் உங்க பொதுச் செயலாளர்னுடைய வயது 88, உங்க பொருளாளர்னுடைய வயது 84, இருக்கிறதுலே யங்கஸ்ட் அந்த டாப்ல வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் 73 வயசு. அதுதான் நான் சொன்னேன், அவரால் தான் கட்சி, அவர் வந்து கரிஸ்மேட்டிக் லீடர், அவர் கட்சின்னும் போது அவருக்கு அது பொருந்தாது. பிஜேபிலையும் அப்படிதான் இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்காவது நீங்க வந்து அட்லீஸ்ட் நீங்க 45 வயசுல இருக்கிறவரை கொண்டு வந்து நீங்க பொருளாளராக போடுங்க, பொதுச் செயலாளராக போடுங்கன்னு யாரும் கேட்கல. ஒரு 60 வயசு, இன்னொரு 10 வருஷம் இருப்பவங்க இருக்கிறவங்களையே இருக்கணுமா அப்படிங்கிறது தான். நீங்க இளைஞர்கள்னு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உங்களுடைய பொதுச் செயலாளர் 88 வயது, உங்க பொருளாளர் 84 வயது, பட் மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே 70 வயசுலேயே ரிட்டையர் ஆயிடணும் அப்படின்னா அது வேற விதமான சிக்கல்களை கொண்டு வரும். அப்ப இது முதல் ஸ்டெப்பு. எல்லாரும் சொன்ன மாதிரி 2வது ஸ்டெப்பு என்ன பண்ண போறாங்க, தலைமை கழகத்தில் என்ன மாதிரியான ரீஃபார்ம்ஸ் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும்.